கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை நினைவு கூறும்படியான புனித வெள்ளி இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தில் போய் நீங்கள் கர்த்தரை ஆராதித்திருப்பீர்கள். ஒரு சிலர் இன்றைக்கு ஆலயத்திற்கு நீங்கள் கடந்து போக ஆயத்தமாய் கொண்டிருப்பீர்கள். சிலுவையில் இயேசு பட்ட பாடுகளை தியானிக்கிறதான இந்த நாளிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆமென் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவர் பட்ட பாடுகளை நினைத்து கர்த்தரை துதிக்கணும். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடுவோம். பலிபீடமே 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 பலிபீடமே, கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. பலிபீடமே பலிபீடமே, பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே. பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே. இரத்தம் சிந்துதல் இலவசமாய் மீட்பு தந்த இரட்சக பலிபீடமே. இரத்தம் சிந்தியதால் இலவசமாய் மீட்பு தந்த இரட்சக பலிபீடமே. பலிபீடமே 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 பலிபீடமே, கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. பலிபீடமே 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 பலிபீடமே. பலிபீடமே பலிபீடமே. எங்கள் நல்ல தேவனே, இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூவுலகில் மனிதர்களை மீட்கும்படியாய் ஆண்டவரே நீர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து பிசாசின் பிடியில் இருக்கிற அநேகரை ஆண்டவரே மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுத்து ஹல்லேலூயா எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பாடுகளிலே நாங்களும் ஆண்டவரே பங்கு பெற உம்முடைய பாடுகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாசித்து கேட்ட வேத வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு பிதாவினுடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு
சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவராய் இயேசு தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். கடைசியாக அவர் சிலுவையில் கூறினதான ஒரு அருமையான வார்த்தை, இயேசு ஏன் மரிக்க வேண்டும்? இன்றைக்கி அநேகருக்குள்ளே இந்த கேள்வி பல விதத்தில் புரியப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விக்கான பதிலை பல விதத்தில் இன்றைக்கு மக்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி எதற்காக பாடுபட்டார் என்கிறத காரியத்தை குறித்தும், அவர் ஜீவனை கொடுத்தது எதுக்காக அப்படிங்கிறத குறித்தும் இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள தவறான புரிந்து கொள்ளுதல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தது ஏன், அவர் ஏன் உயிரை கொடுத்தார் என்பதை குறித்து வேதம் நமக்கு நிறைய சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறது. 1 யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். கடவுள் மனிதன் மேல் வைத்த அன்பை காண்பிப்பதற்காக எவ்வளோ பெரிய அன்பு தேவன் மனிதன் மேலே வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு புரிவதற்காக, அன்பு இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். அன்புக்கு அடையாளமாக நிறைய பரிசுகள் பல மனிதர்களும் கொடுப்பாங்க. உங்களை நேசிக்கிறவங்க, உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறவங்க, அந்த அன்பின் அடையாளத்திற்கு நிறைய பரிசுகள் கொடுத்துருப்பாங்க. பணம் கொடுத்துருப்பாங்க, பொண்ணு கொடுத்துருக்கலாம், இன்னும் உலகத்தில் விலையேறப்பட்டு எதையெல்லாமோ கொடுத்துருக்கலாம். ஆனால் யாருமே கொடுக்க முடியாத ஒன்றை அன்பின் பரிசாக இயேசு கொடுத்தார். அதுதான் அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். இதை யாராவது கொடுக்க முடியுமா? இந்த உலகத்தில் யாராவது கொடுக்க முடியுமா? ஒருபோதும் கொடுக்க முடியாது. அப்படி ஒருவேளை சிலர் நமக்காக ஜீவனை அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அந்த ஜீவனை கொடுக்கக்கூடியவங்க நம்ம நல்லவங்களாக இருந்ததுனால மட்டும்தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஐயோ எங்கள் அப்பா அல்லது என்னுடைய சகோதரன் அல்லது என்னுடைய சகோதரி அல்லது என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய பிள்ளை, இப்படிப்பட்ட ஒரு சில சூழ்நிலையில் சிலர் அப்படி உயிரை கொடுத்துருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நல்லவங்களுக்காக ஒரு சிலர் அப்படி ஜீவனை கொடுக்கலாம். ஆனால் பாவிகளாக இருக்கிறவனுக்காக ஜீவனை கொடுக்கிறவங்களை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. நம்ம நல்லவங்க இல்லை, நம்ம பாவத்தில் வாழ்ந்தோம், அசுத்தத்தில் வாழ்ந்தோம், துன்மார்க்கத்தில் வாழ்ந்தோம். அப்படி பாவியாய் வாழ்ந்து யாருக்குமே வேண்டாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அழிந்து கொண்டிருந்த நமக்காக அவர் ஜீவனை கொடுத்துருக்கிறார். அதுதான் அன்புங்கிறது. நல்லவங்களுக்காக யார் வேணாலும் ஜீவனை கொடுப்பாங்க. நான் சமீபத்தில் கூட அதை குறித்து உங்களுக்கு ஒரு காரியத்தில் சொன்னேன். அரசியல்வாதிகளுக்காக, சினிமா நடிகர்களுக்காக, நாட்டினுடைய தியாகிகளுக்காக, இப்படி பல காரியங்களுக்காக பலரும் உயிரை மாய்த்து கொள்கிறாங்க. ஆனால் நல்லவங்களுக்காக மாய்த்து கொள்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. அவங்க நல்லவங்க நினச்சி. ஆனால் பாவிக்காக யார் மறிக்க முடியும்? துன்மார்க்கனுக்காக யார் மறிக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவியாகிய மனுஷனுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அதில் தான் தேவனுடைய அன்பு நமக்கு என்னதென்பதை அவர் புரிய வச்சிருக்கார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு ஜீவனை விட்டது, இயேசு பாடுபட்டு மரித்தது நல்லவங்களுக்காக இல்லை, பாவிகளுக்காக. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பாவம் இருக்குது. நம்மளை பாவம் நமக்குள்ளே இருக்கிறதுனால எத்தனையோ பேர் நம்மளை ஒதுக்கி வெறுத்து நம்மளை தள்ளிட்டாங்க, நம்மளை வேண்டான்னு சொல்லி ஓரங்கட்டிட்டாங்க. நமக்குள்ளே பாவம் இருக்குன்னு சொல்லி அநேகர் நம்மளை புறக்கணித்தாங்க. ஆனால் இயேசு நம்மளை புறக்கணிக்கலை. இந்த புனித வெள்ளி அன்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இயேசு உங்களுக்காகத்தான் மரிச்சிருக்கார், எனக்காகத்தான் மரிச்சிருக்கிறார், நமக்காகத்தான் மரிச்சிருக்கிறார். இந்த உலகத்துள்ள சகல மனிதனுடைய பாவங்களுக்காகத்தான் இயேசு மரித்திருக்கிறார். நாம் எல்லாரும் மீட்படையணும், ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு வரணும், பாவம் மன்னிப்பு பெறணும், நித்திய காலம் அவரோடு கூட வாழணுங்கிறதுக்காக ஆண்டவரை இயேசு நமக்காக மரிச்சிருக்கிறார். அதனால் நமக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய அருமை இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு அவரை பின்பற்ற தீர்மானம் பண்ணுங்க. அவரை மாதிரி ஒரு நல்லவர் யாரும் கிடையாது. நமக்காக உயிரையே ஜீவனையே கொடுத்தவர் இரட்சகர் இயேசு. இயேசு அவருடைய பாடுகளை தியானிக்கிற இந்த நாளில்
ஒரு விசை கல்வாரிக்கு முன்பாக என்னை தருகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நாளில் நித்திய ஜீவனுக்காக ஆண்டவரே, எங்களுக்காக, பாவிகளாகி எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நீங்கள் ஜீவனையே கொடுத்து ரட்சித்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. இந்த புனித வெள்ளி அன்று ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக சம்பூர்ணமாய் ஒப்பு கொடுத்து சாட்சியாய் வாழ அவர்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.